டீயே இப்போ நான் உங்கள்கிட்ட டீ கேட்டேனா இந்த கரெக்ட் டைம்ல? அதான் பாஸ் பூ குடிக்கிறது. இப்படி எல்லாம் கரெக்ட் டைத்துக்கு வேலை செய்யறனாலதான் ஐயா இவள அந்த வீட்டுல பிரெக்னன்ட் ஆக்கியிருக்காரு. என்னது பிரெக்னன்ட்டா? ஐயோ அது பிரெக்னன்ட் இல்ல பெர்மனன்ட். பிரெக்னன்ட்னா புள்ளத்தாச்சி. புள்ளத்தாச்சியா? சரி சரி போ போ போ. இதெல்லாம் பாவம் அவர் முன்னாலே சொல்றது. மாமா கூட தனியா சொல்றதுல இந்த இங்கிலீஷால நமக்கு பெரிய ஆனக்கடவுல இருக்கு. டேய் அம்மாவாசை, என்ன பாஸ் இன்னைக்கு அவன் கனவுல வந்தாடா. எது ஏன் முங்கடி உங்க கனவுல வந்தாளா? ஏண்டி எனக்கு நிச்சயம் மட்டும் எல்லாரும் கனவுல போய்க்கிட்டு நீ? அவ இல்லடா, அம்மு குட்டி. அம்மு குட்டியா? எனக்கு பக்கோன்னு ஆயி போச்சு. ஏன் பாஸ் அம்மு குட்டிய பாத்தீங்களா? எங்க பார்க்க விட்டு அவன் பூங்குடி. அதான் கரெக்டான நேரத்துல வந்து எழுப்பி விட்டால. எழுப்பி விட்டாளா? அப்ப தூங்கிக்கிட்டா இருந்தீங்க. என்ன பாஸ் அவ வர நேரத்துல முடிச்சிருக்க வேண்டாமா? தூங்கினா தாண்டா கனவு வரும் லூசு பையல. அப்படி இல்ல பாஸ், முடிச்சிருக்கும் போதும் கனவு வரணும். அதைத்தான் உண்மையான காதலுங்கிறான் பாரதியார். பாரதியாரா பாரதி ராஜாவா? அவரே கன்ஃபியூஸ். பாஸ் ஒன்னு சொல்றேன் பாஸ், இந்த காதல் கல்யாணங்கிறதெல்லாம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலைன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலைன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம். நொய்யு நொய்யுன்னு. பூங்குடி எங்க பாடிகார்டு காணோம்? அவரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிருக்காரு. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்துருவாங்கல்ல, அதுக்கு தான் செட்டப் பண்ணி. போடு போச்சே. ஏன் பாஸ் ஏன் அம்மு குட்டியை பிச்சு போட்டீங்க? அம்மு குட்டின்றது அவளோட உண்மையான பேர் இல்ல. அச்சச்சோ, அப்படின்னா அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணுவான். நான் இங்க இருந்து பேசிட்டே இருப்பேன். அந்த கேப்ல நீ தெரியாம ஹாஸ்டலுக்குள்ள போய் அங்க எந்த பொண்ணு போன்ல பேசுறாளோ அவளை டக்குன்னு போட்டோ எடுத்துட்டு வந்தாரு. அவதான் அம்மு குட்டி. அவதானா? அப்படின்னா அந்த பொண்ணு பேசும்போது எந்த நம்பர் இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த பொண்ணு பெருமையோட போட்டோ எடுத்துறேன். ஓகே பாஸ், ஓகே பாஸ். உங்க பீல நான் ஃபீல் பண்ண பாஸ். அப்ப வேற ஒண்ணு செய்ய, அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு நேக்கா வெளியே வரவீங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாம போட்டோ எடுத்துறேன். ஐயோ இது ஒரு கோட்டாங்க. அங்கேங்கடா போற? பின்னாடி போற. ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ், ஓகே பாஸ். ஓகே. ஹலோ, காலையிலே எங்க ஹாஸ்டல் முன்னாடி என்ன டியூட்டி? நீங்க இந்த ஹாஸ்டல்ல இருக்கீங்க? ஐயோ நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. உங்க ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் சொல்லணுமா இல்ல ஃபோன் நம்பர் சொல்லணுமா? ஓகே ஓகே, சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன். ஏய், உடனே மீட் பண்ணணும்னா எப்படி? சொல்றேன், எப்ப பார்க்கலாம்? நீ என்ன சொல்றது? நான் போய் சொல்றேன். இந்த அம்மாவை தான் பார்த்துட்டல்ல. நான் தான் சொல்றேன்ல, இப்ப முடியாது. நம்ம பக்கம் முதுகுல இருக்கு. சரி, முன் பக்கமா போய் மூஞ்சியை ஷூட் பண்ணிட வேண்டியதான். ஏய், யாரு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணுமே பண்ணல. என்ன பண்ணிட்டு இருக்க? I don't want any explanation. What are you doing there? What are you doing there? Explain me. இங்க என்ன இங்கிலீஷ்ல ஓடிக்கிட்டு இருக்கு? ஒருவேளை இதுவா இருக்குமோ? Okay, okay. Leave it. இதை அங்க போய் போட்டோ எடுத்துட வேண்டியதா. அப்பாடி பிரியாத்தா இருக்கு. அம்மா இது என்ன செல்போனோட ஒரு கூட்டமே பேசிக்கிட்டு இருக்கு? ஒரே குழப்பமா இருக்கடா அம்மாவாசை. இது எதுக்கு வம்பு? எல்லா பைக்கிலையும் மொத்தமா எடுத்து கொண்டு கொட்டுவோம். அவரே பொறுக்கட்டும். அட பாவி, இந்த நேரத்துல இவன் எதுக்கு வந்தா? எனக்கு எவ்வளவு வேலை கொடுக்குறாங்க. எங்கம்மா எங்கம்மா எம்மா எங்க திருடுற பிள்ளைல வாங்க. ஏண்டா ஏமா பொண்ணுங்களை போட்டோ எடுத்தது இல்லாம உனக்கு கிஸ் வேற கேக்குதாடா? இவனை எல்லாரும் கூடி கும்மி அடிங்கடி. அங்க ஏதாவது சண்டை நடக்குதா? ஏதோ ஒரு பைத்தியம் மாடியிலிருந்து கீழே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன். அதான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அப்ப சரி, நான் ஈவினிங் கூப்பிடுறேன். ஐயோ நீங்க வச்சிடாதீங்க, நீங்க பேசுங்க. என்ன கத்துறானா?
அவன் நாக்க இழுத்து கோவணமா காட்டுங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம பார்ட்டியா போயிட்டு இருக்கு. ஏங்க நீங்க சாயந்தரம் ஃபோன் பண்ணுங்க. டேய் பாடி என்கிட்ட கொடுங்கடா. அறக்க பறக்க இறக்காதீங்க. அக்கக்கா கலண்டு வந்துட போகுது. ஆமா, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? மூத்திர சந்தா வீடா? ஆட்டோல வந்தாவே அதே நினைவா இருக்கு. ஐயோ மாமா. ஆமா என்ன மாமா? ஓ மாமா. பின்ன எப்படி? ஒண்ணு இல்லையா? சும்மா விழுந்ததுதான். எங்க இருந்து வந்தாரு? அடி விழுந்துச்சுன்னு விளக்கமா சொல்லுங்கப்பா. அடியா? அப்ப கீழே விழலையா? விழுந்தேன். அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு எல்லார் காலையும் விழுந்தேன். இந்த காலில் விழுந்தது எல்லா பைக்கிலுக்கும் தோறாகி போய் மிதின்னு மிதிச்சு சாணியை பூரா எடுத்துட்டாங்க. எல்லாருமா? எத்தனை பேரு? ஏண்டி அடி வாங்கி இருக்கும்போது எத்தனை பேர் என்னவா முடியும்? அதுவும் வாயிலே மிதி விழும்போது எங்கிருந்து என்றது? அதில் ஒரு குண்டச்சி கராத்த பழையிருப்பா போல் இருக்கு. அவ அடி மட்டும் தனியா தெரியுது. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்துனா பாருங்க, இங்க வந்துருச்சு. மூடிட்டனே, இல்லைன்னா வெளியே வந்து விழுந்திருக்குமே. அதுக்கப்புறம் அதுக்கு இருந்த இடத்துல போய் செட்டில் ஆகிறக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கேன். என்ன படைச்ச அந்த பிரம்மனுக்கு தான் தெரியும். எதுக்கு இப்படி போய் அடி வாங்கிட்டு ஆனா வந்தீங்க? நீங்க வேற ஏம்மா அடியை நான் என்ன அமௌண்ட்டை கொடுத்தா வாங்கிட்டு வர்றேன்? வேணாங்க அடிச்சு நொறுக்கி நிரப்பி அனுப்புறாங்க. பூமி, அப்ப அந்த நேரத்துல நீங்க எங்க போனீங்க? அது ஒரு முக்கியமான ஃபோன் வந்துச்சு, அதான். அந்த போன் தான். அந்த போன்னாலதாம்மா எவ்வளவு. பாஸ் நீங்க தைரியமா இருங்க, மிச்சம் இருக்கிற அந்த உசுரை வச்சாலும் அந்த மேட்டரை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். ஐயா நீங்க இங்கே ஒரு மீட்டிங் இருந்தது, அப்படியே மீராவையும் பார்த்து போகலான்னு வந்தேன். பூமி, உங்களுக்கு எப்போ காலேஜ் முடியுது? அடுத்த மாதம் 25ஆம் தேதிங்க ஐயா. அப்போ அடுத்த நாளே புறப்பட்டு ஊருக்கு வந்துருங்க. சரி. மீராவோட எக்ஸாமுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். எக்ஸாம் முடிஞ்ச உடனே லண்டனுக்கு புறப்படணும். ஏன்னா அங்கே தான் மீராவோட கல்யாணத்தை நடத்ததான் முடிவு பண்ணியிருக்கோம். பூமி, ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். வாங்க போகலாம். பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உட்காரலாம். உட்காருங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு கொஞ்ச நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, எது வந்தாலும் சொல்லுங்க. மீரா, ஏன் போன் அங்கேயே வச்சுட்டு வந்துட்ட? அப்பா லைன்ல இருக்காரு, சீக்கிரம் வா. சாரி பூமி. அப்பா ஒன்னும் கூப்பிடல, நான் போய் தான் சொன்னேன். இந்த நேரத்துல பூமி கிட்ட தனியா உனக்கு என்ன பேச்சு? அது சும்மா. மீரா, உன் போக்க பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பொண்ணு நீ. ஆனா தெய்வம் நிச்சயிச்சிருக்கிறது வேற. இல்லைன்னா என் லைஃப்ல பூமி வந்திருக்கவே மாட்டாரு. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி அவர் காதலிக்கிறது உண்மை இல்லையா மீரா? நான் இப்ப மீரா இல்ல, பூமி நேசிக்கிற அந்த பொண்ணை வாழ்ந்தாலே போதும் எனக்கு. இனிமே என்னால அவரை விட்டு கொடுக்க முடியாது. இது உன் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? சரி, நீ பூமிக்கு தெரிஞ்சா உனக்காக உங்க அப்பா கிட்ட போய் சண்டை போட்டு உன்னை அழைச்சிட்டு போவார நினைக்கிறியா? நெவா. நீ இன்னும் அவரை சரியா புரிஞ்சுக்கல மீரா. உன் அப்பா மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிற அவரால இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்யவே முடியாது. போன்ல பேசுற பொண்ணு நீ தானே தெரிஞ்ச கூட அவர் ஏத்துக்க மாட்டாரு. உன்னை வீட்டுல கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. இதுதான் நடக்க போகுது. பாஸ், ஓடு உடைஞ்சா மாத்திரலாம், மனசு உடைஞ்சா மாத்த முடியாதுன்னு காமராசர் ஒரு காலத்துல சொல்லியிருக்கார். பார், காமராசனா சொல்லிராஜனா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. பாஸ் பாஸ் பாஸ், அந்த ஓடு எடுங்க. சிவனேன்னு எடுத்து கொடுத்துருந்தாரு, அவரை போய் குழப்பி விட்டேன். பாஸ் ஸ்ட்ராங்கா அப்படிங்க பாஸ், கோபத்துல காலகளை வாரி விட்டு போயிடாதீங்க. என்ன ஓடு ஓடு ஓடு. யாரு?
ஹலோ என்ன காலை வரல? எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சா? அதுக்கு நான் தூங்கினா தானே. நானும் தான். விடிய விடிய உன்னை நினைச்ச ஒரே கனவு. கனவுல நான் எப்படி இருந்தேன்? அது சரி, யாரு கண்டா? இனிமே என்ன கனவுல தேடி அலைய வேண்டாம், நானே நேர்ல வரேன். ஏய் பொய். இல்ல, நான் வரேன். நிஜமா? ஏன் சந்தேகப்படுற? நான் தான் வரேங்கிறேன்ல. இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே வரேன். ஐயோ, இப்போ வேண்டாம். நெக்ஸ்ட் சண்டே பொட்டானிக்கல் கார்டனுக்கு வர முடியுமா? ஆ, 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 ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். ஏய், இங்க தான் வரேன். மீரா, நெக்ஸ்ட் சண்டே உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கா? நாங்கள் எங்கேயும் போகல. ஏன்? நான் ஒரு இடத்துக்கு போகணும், அதான். எங்க? டாக்டரை பார்க்க. உங்களுக்கு வேற ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தால் வேணாம், நான் வேணா டாக்டரை கேன்சல் பண்ணிடுறேன். ஏய், எதுவும் இல்லை, நீங்கள் சண்டே போகலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே சண்டே ஃபுல் ஃப்ரீ தான். நீ எத்தனை மணிக்கு வருவ? ஈவினிங் ஒரு 3 o'clock. ஓகே. அப்போ நான் 2:45க்கெலாம் அங்கே வந்துடுறேன். அப்புறம் உண்மையான பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. நாம தான் நேர்லயே பார்க்க போறோம்ல, பின்ன என்ன? அப்ப சண்டே 3 o'clock. ஓகே டன்.